Hi, welcome you to learn English. இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணணும். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற சில ஆப்ஜெக்ட்ஸை வச்சே நம்ம இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த பிக்சர் உங்களுக்கு பார்த்த உடனே என்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதை பார்த்த உடனே உங்களுக்கு என்னென்ன சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியுது அப்படிங்கிறத பாருங்கள். இது ஒரு ஏடிஎம் கார்டு. திஸ் இஸ் அப்படின்னு அந்த சென்டென்ஸ் ஆரம்பிக்கணும். நாம் இதை எளிதாக பயன்படுத்த முடியும். வி அப்படின்னு அந்த சென்டென்ஸ் ஆரம்பிக்கலாம். நாம் நமது கணக்கிலிருந்து பணம் எடுக்க இந்த கார்டை பயன்படுத்துகிறோம். வி அக்கவுண்ட் மணி டேக் யூஸ். ஒவ்வொரு தடவையும் பிக்சரை பார்த்துட்டு வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதாவது அந்த பிக்சரை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அட்லீஸ்ட் 3 சென்டென்சஸ். ஸோ இங்கே நான் அந்த வாக்கியத்தை கொடுத்துருக்கேன், பட் வேர்ட்ஸை ஷஃபில் பண்ணியிருக்கேன். நாம் இதை எளிதாக பயன்படுத்த முடியும். வி திஸ் ஈஸி யூஸ் கேன். ஸோ கரெக்டாக எந்த இடத்துல சப்ஜெக்ட் வரும், எந்த இடத்துல வேர்ப் வரும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் ஈஸியாக சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். திஸ் இஸ் ஆன் ஏடிஎம் கார்டு. ஸோ இந்த ஏ அப்படிங்கிறது வவ்வல் சவுண்டில் ஆரம்பிக்கிற லெட்டர். ஸோ திஸ் இஸ் ஆன் ஏடிஎம் கார்டு, இல்லைனா இட் இஸ் ஆன் ஏடிஎம் கார்டு. வி கேன் யூஸ் திஸ் ஈஸிலி. நாம் இதை எளிதாக பயன்படுத்த முடியும். ஸோ ஒரு ஏடிஎம் கார்டை பார்த்தோன்னே இந்த மாதிரி வாக்கியங்கள் நம்மளால் ஃப்ரேம் பண்ண முடியும். அதே மாதிரி நாம் நமது கணக்கிலிருந்து பணம் எடுக்க இந்த கார்டை பயன்படுத்துகிறோம். வி யூஸ் திஸ் கார்டு டு டேக் மணி ஃப்ரம் ஆர் அக்கௌண்ட். இந்த மாதிரி ஒவ்வொரு பிக்சரை பார்த்து நீங்கள் அதிலிருந்து 3 or 4 சென்டென்சஸ் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். தட் இஸ் த ப்ராக்டிஸ். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ், இங்கிலீஷ் கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ்லாம் இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். இப்போ அடுத்த பிக்சர் பார்க்கலாம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த பிக்சரில் இருக்கிற அந்த ஆப்ஜெக்டை பற்றி அட்லீஸ்ட் 3 சென்டென்சஸ் உங்களால் ஈஸியாக சொல்ல முடியும். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். சாம்பிளுக்கு இந்த 3 சென்டென்சஸ் நான் கொடுத்துருக்கேன். இது ஒரு டேபிள் ஃபேன், இது ஒரு மின் விசிறி, இந்த விசிறி காற்றை தருகிறது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இது ஒரு டேபிள் ஃபேன். திஸ் இஸ் ஏ டேபிள் ஃபேன். ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ். இது ஒரு மின் விசிறி. This is an electrical fan. This is an electronic fan அப்படின்னு சொல்லலாம். இந்த விசிறி காற்றை தருகிறது. This fan gives air. இந்த ஃபேன் அப்படிங்கிறது சிங்குலராக இருக்கிறதுனால வேர்போட எஸ் ஆட் ஆகுது. This fan gives air. Now look at this picture. பார்த்த உடனே இந்த பிக்சர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ this is a keyboard. இது ஒரு கணினி தட்டச்சு பலகை. பட்டன்கள் ஆங்கில எழுத்துக்களை கொண்டுள்ளது. பட்டன்ஸ் இங்கிலீஷ் லெட்டர்ஸ். இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி அந்த சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். இந்த தட்டச்சு பலகை எண்களையும் கொண்டுள்ளது, நம்பர்ஸையும் கொண்டுள்ளது. ஸோ திஸ் நம்பர்ஸ், இந்த 2 வார்த்தைகளையும் யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இது ஒரு கணினி தட்டச்சு பலகை. இட் இஸ் ஏ கம்ப்யூட்டர் கீபோர்ட். பட்டன்கள் ஆங்கில எழுத்துக்களை கொண்டுள்ளது. பட்டன்ஸ் அப்படிங்கிறது பன்மை. ஸோ பன்மை வர்றப்ப, அதாவது ப்ளூரல் வர்றப்ப ஹாவ் யூஸ் பண்ணணும். சிங்குலர் வர்றப்ப ஹேஸ் யூஸ் பண்ணணும். கொண்டுள்ளது அப்படிங்கிற மீனிங்கை அந்த ஹாவ் அப்படிங்கிற வேர்டும் ஹேஸ் அப்படிங்கிற வேர்டும் கொடுக்குது. பட்டன்ஸ் ஹாவ் இங்கிலீஷ் லெட்டர்ஸ். திஸ் கீபோர்டு ஹேஸ் நம்பர்ஸ் ஆல்சோ. எண்களையும் கூட கொண்டுள்ளது. இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி மாடல் சென்டென்சஸ் பார்த்தும் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Now look at this picture. ஸோ பிக்சரில் இருக்கிற ஆப்ஜெக்ட் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது தெரியும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இதை பார்த்த உடனே எத்தனை சென்டென்சஸ் உங்களால் சொல்ல முடியுது அப்படிங்கிறத பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நிறைய சென்டென்சஸ் உங்களால் ஃப்ரேம் பண்ணியிருக்க முடியும். நான் சாம்பிளுக்கு 3 சென்டென்சஸ் கொடுக்குறேன். இது ஒரு இருசக்கர வாகனம். நாம் இதனை பயணம் செய்ய பயன்படுத்துகிறோம். நம்மில் நிறைய பேர் இந்த வாகனத்தை பயன்படுத்துகின்றனர். ஸோ 2 வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த 2 வேர்ட்ஸை யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இது ஒரு இருசக்கர வாகனம். திஸ் இஸ் ஏ 2-wheeled vehicle. இந்த 2-wheeled அட்ஜெக்டிவாக இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் ஏ 2-wheeler அப்படின்னு சொல்லலாம்.
நாம் இதனை பயணம் செய்ய பயன்படுத்துகிறோம். we use this to travel. பயணம் செய்ய we use this. நம்மில் நிறைய பேர், இந்த நம்மில் அப்படிங்கிறதுக்கு us, நிறைய பேர் அப்படின்னா many of us. நம்மில் நிறைய பேர், many of us use this vehicle. இந்த வாகனத்தை பயன்படுத்துகின்றனர். இன்னும் நிறைய இங்கிலீஷ் சென்டென்சஸ் இந்த பிக்சரை பார்த்து சொல்லலாம். சாம்பிளுக்கு இந்த 3 சென்டென்சஸ் நான் கொடுத்துருக்கேன். உங்களால் நிறைய சென்டென்சஸ் சொல்ல முடியும். Now look at this picture. ரொம்ப ஈஸியான பிக்சர். இதை பார்த்த உடனே உங்களுக்கு எத்தனை சென்டென்சஸ் சொல்ல முடியுது? ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிக்சரை எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப, அதில் இருக்கிற ஆப்ஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ண முடியாது. அதிலிருந்து ஏதாவது செஞ்சுருக்கோம், அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி கடந்த காலத்தில் ஏதாவது செஞ்சுருக்கோம் அப்படின்னா அப்போ பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். நார்மலாக ஒரு பிக்சரை எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ சாம்பிள் 3 சென்டென்சஸ் இங்கே நான் கொடுத்துருக்கேன். இது ஒரு எவர் சில்வர் குடம். இந்த குடத்தில் நாம் தண்ணீரை சேமித்து வைக்கின்றோம். வி அப்படின்னு அந்த சென்டென்ஸ் ஆரம்பிக்கணும். வாட்டர் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுங்கள். இந்த குடத்தை நாம் எளிதாக தூக்க முடியும். இங்கே நான் 2 வார்த்தைகள் கொடுத்துருக்கேன், லிஃப்ட், கேரி. ரெண்டுக்குமே ஒரே மீனிங் தான். 2 வார்த்தைகளையும் நீங்கள் செப்பரேட் சென்டென்சஸில் யூஸ் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இட் இஸ் an ever silver pot. பாட் அப்படின்னா குடம், an ever silver. ஸோ இந்த இ வவல் சவுண்ட். இட் இஸ் an ever silver pot. இந்த குடத்தில் நாம் தண்ணீரை சேமித்து வைக்கின்றோம். we save water in this pot. இந்த குடத்தை நாம் எளிதாக தூக்க முடியும். we can, அந்த முடியும் அப்படிங்கிறதுக்கு can. we can easily lift, we can easily carry this pot. ஸோ நிறைய சென்டென்சஸ் நம்மளால் பேச முடியும் ஒரு ஆப்ஜெக்டை பார்த்து. இந்த மாதிரி ஆப்ஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறப்ப நிறைய வார்த்தைகள் நம்ம தேடுவோம். அப்போ சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுவோம். தென் டென்ஸ் அப்ளை பண்ணுவோம், சென்டென்சஸ் பேசுவோம். ஸோ அந்த ஏடிஎம் கார்டில் நான் 3 சென்டென்சஸ் கொடுத்துருந்தேன். ஃபியூ மோர் சென்டென்சஸ். திஸ் இஸ் an ATM card. We can use this easily. We use this card to take money from our account. அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்க யூஸ் பண்ணுறோம். We use a PIN number. பின் நம்பர் யூஸ் பண்ணுறோம் டு ஆப்ரேட் திஸ் ஏடிஎம் கார்டு. இந்த ஏடிஎம் கார்டை ஆப்ரேட் பண்ணுவதற்கு பின் நம்பர் யூஸ் பண்ணுறோம். வி கெட் மணி ஃப்ரம் ஏடிஎம் சென்டர்ஸ். ஏடிஎம் சென்டர்லேருந்து பணம் எடுத்துக்கொள்கிறோம். வி ஷுட் நாட் டெல் our கார்டு டீட்டெயில்ஸ் டு அதர்ஸ். மற்றவங்ககிட்ட கார்டு டீட்டெயில்ஸை சொல்லக்கூடாது. வி மஸ்ட் சேஞ்ச் த பின் நம்பர் ஒன்ஸ் இன் 2 months. இந்த மாதிரி நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற சாதாரண பொருட்கள், அதை நம்ம இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த எஃபெக்டிவ் ப்ராக்டிசஸ் டு டெவலப் யுவர் ஸ்போக்கன் இங்கிலீஷ். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.